வணக்கம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் முடிவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மறுபரிசீலனை செய்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் ஒரு நாள் மட்டுமே மீதம் இருக்கிறது. வரக்கூடிய ஏப்ரல் 6ஆம் தேதி கடைசி நாள். நாளை விடுமுறை. இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் தனது அறிவிப்பை திரும்ப பெற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதியில் திருமாவளவனுக்கு பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் இளமாறன் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது வரை அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை. இதற்கு அவர் சொல்லிய காரணம் மாநில அரசியலில் திசை மாற இருக்கிறது. இதற்கு பின்பு நான் தமிழக அரசியலில் கவனம் செலுத்த இருக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் மூத்த நிர்வாகி பார்த்தோம்னா ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கும் அவர் போட்டியிட வாய்ப்பு மறுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நாகைப்பட்டினம் தொகுதியை அவர் விரும்பியதாகவும் அதற்கு பின்பு சென்னையில் ராயபுரம் அல்லது பல்லாவரம் தொகுதியில் போட்டியிட விரும்பியதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகளை வழங்குவதற்கு திமுக தயாராக இல்லை. பார்த்தோம்னால் திருவொற்றியூர் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும், பல்லாவரம் தொகுதி தேமுதிகவிற்கும் ஒதுக்கப்பட்டு விட்டது. ராயபுரம் தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி விரும்பிய நிலையில் அந்த தொகுதியை அவர் வழங்கவில்லை. ராயபுரம் தொகுதியில் தற்பொழுது திமுகவை சேர்ந்த சுபேர்கான் அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் பட்டியலை அறிவித்ததில் இருந்தே பல்வேறு விதமான சர்ச்சைகளும் விவாதங்களும் எழுந்து வருகின்றன. குறிப்பாக ஏன் ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை, எம்பியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் எதற்காக மாநில அரசியலுக்கு திரும்புகிறார் என்ற கேள்விகள் எழுந்த நிலையில் தற்பொழுது அவர் இளமாறன் அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்குவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த முறை காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் பார்த்தோம்னால் சிந்தனை செல்வன் அவர்கள் போட்டியிட்டார். இந்த முறை செய்யூர் தனி தொகுதியில் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. திண்டிவனம் பார்த்தோம்னால் வன்னியரசு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மூன்று எம்எல்ஏகளுக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூரூர் எம்எல்ஏ SS பாலாஜி, அதே போன்று செய்யூரில் போட்டியிட்ட பனையூர் பாபு, அதே போன்று நாகப்பட்டினத்தில் போட்டியிட்ட ஆளூர் ஷானவாஸ் உள்ளிட்ட 3 பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுவதாக அறிவித்தது அனைவரையும் விஐபியில் ஆழ்த்தியது. அவர் தமிழக அரசியலுக்கு திரும்புவதாகவும் தன்னுடைய MP பதவியை ராஜினாமா செய்வார் என்றும் தகவல் வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுதே அவர் தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் இளமாறன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதாகவும் தான் போட்டியிட போவதில்லை என்ற முடிவில் இருந்து பின்வாங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. திங்கட்கிழமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதம் இருக்கக்கூடிய ஒரு சில வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள். இன்று திண்டிவனம் தொகுதியில் பொறுத்தவரை வன்னியரசு அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதே போன்று இன்னும் செய்யூர் உள்ளிட்ட தொகுதிகளில் அந்த வேட்புமனு தாக்கலானது திங்கட்கிழமை நிறைவடைய இருக்கிறது. இன்று மட்டுமே 700க்கும் மேற்பட்டோர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். திங்கட்கிழமையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைய இருக்கக்கூடிய சூழலில் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய முடிவை திரும்ப பெற இருப்பதாகவும் விரைவில் காட்டுமன்னார் கோவில் தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது.